எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். வாயை திறக்க மாட்டாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு. திறந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னைக்கு சட்டமன்றத்தில் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய விதமான எதிர்ப்புகள் இருந்தது. விஜய் அவர்களோட ஸ்பீச்சும் செமையா இருந்தது. ஏன்னா எதிர்பார்த்திருப்பாங்க, என்ன பேசியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். எல்லாரும் கேட்ட மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் வச்சுக்கிட்டே இருக்காங்களே, என்னைக்கு அவர் பதிலளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அவரோட டேர்ன் அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்றம் ஆரம்பித்ததுமே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேற்பட்டு முதல்வர் அவர்களோட உரையானது இருந்தது. பாதிலே எதிர்கட்சி வந்து தலையிட்டதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவங்க வெளிநடப்பும் பண்ணியிருந்தாங்க. இப்போது முதல்வர் அவர்களுக்கு வந்துடுவோம். வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கு நம்ம யார், நம்ம இதுக்காக எப்படி தோன்றணும், தாவைக்கானது எப்படி பயணிச்சது, இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருந்தோம், இயக்கமாக இருக்கும் பொழுதும் சரி, மக்களுக்காக என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கோம் அப்படின்றத களத்தில் செஞ்ச வேலைகள் முதற்கொண்டு அவங்க முன்னெடுத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இப்படி சரவடியாக வெடிப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவர் ஒவ்வொரு விஷயங்களாக அடுக்கடுக்காக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மக்களாக நம்ம எதுக்காக நின்றுருக்கோம், எதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அடுக்கடுக்காக அவர் வந்து முன் வச்சுருந்தார். அப்பயே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காரு அப்படின்றது. ஸோ அவர் பேசும்பொழுது நிறைய கேள்விகளுக்கு, நிறையா சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான விளக்கமாக தான் இருந்துச்சு. என்னென்னா அவரை இப்படியும் அவரோட உரையானது முழுமையாக இருக்க போகுது, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் பேசுவாங்க அப்படின்ற பொழுது எதிர்கட்சிக்கு கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவங்களும் நடுவில் வந்து இடையூறு பண்ணாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மீண்டும் முதல்வர்கள் பேச தொடங்குறாங்க. அவர் அப்போ இருந்து எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்க, நாங்கள் மக்களோட பணம் ₹1 எடுக்க மாட்டோம், எடுக்கவும் விடமாட்டோம், எடுத்தவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஸோ அதில் இதன் மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது, இன்னும் நாங்கள் ரொம்ப நீட் கவர்மெண்ட்டாக இருக்கணுன்றதை விரும்புகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, 40 நாளில் நாங்கள் செஞ்ச திட்டங்கள் என்னன்றதை நம்ம அவரோட பிறந்தநாளைக்கு நேற்று தான் நினைக்கிறேன் அவ்வளோ அடுக்கடுக்க நம்ம வந்து அதை பற்றி விவாதிச்சோம். அதே தான் இன்றைக்கி முதல்வர் அவர்களும் செஞ்சுருக்காங்க. அவங்க இந்த 40 நாட்களில் 50 நாட்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத அவங்களும் திட்டங்களை வந்து முன் வச்சாங்க. ரொம்ப அது வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்களுங்க இதுதான் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் தேவைப்படுதோ, சட்டம் ஒழுங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னும் மக்களுக்கு எளிமையாக இன்னும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் அவ்வளோ விஷயங்களை அப்சர்வ் பண்ண அவங்க, கொண்டாடத்தவங்க அவங்க, இன்னும் எதனால் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே நடந்த சின்ன சின்ன சலசலப்பால் அதை அவரால் முன்வைக்க முடியல. ஸோ இதுதான் பார்க்க முடிஞ்சது. அந்த ஆக்ஷன் தான் எப்படியும் கடைசியாக கேட்போம். அது பார்க்கும் பொழுது அவர் எதையுமே மறக்கலைங்க, அவ்வளோ மனசில் இருக்கார். குறிப்பாக கரூர் இன்சிடெண்ட்லாம் அவர் மனசில் வந்து அதான் சொன்னோம், தள்ளும்பா வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கார், 41 பேரோட உறவுகளை நம்ம வந்து அந்த உறவுகளை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது தொடர்ச்சியாக அவர் வந்து ஒவ்வொரு இடங்களையும் முன்வைக்கிறார். அதை தான் இன்றைக்கும் வச்சார். ரொம்ப முதிர்ச்சியான ஒரு பேச்சாக தான் நம்ம அதை பார்க்க முடிஞ்சுது. இது ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாரு, இல்லாமல் படிக்க முடியாது, அது பண்ண இது பண்ண, எதுனாலும் அந்த ஸ்பீச்சை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அந்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களோட பார்வையில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுத்த மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் சொன்ன அந்த செய்கை தான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணும்போதே இது வேற மாதிரி வைரல். சிஎம் விஜய் அவர்களுமே சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காரு. இப்படின்றது இப்போ ரொம்ப பார்க்குற இடத்துலலாம், திரும்புகிற இடத்துலாம் இந்த போஸ்டர்ஸை பார்க்க முடியுது இல்லையா. அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு இதுதான் மீம் டெம்ப்ளேட் தான் அப்படின்ற ஒரு விஷயம். கொளத்தூரில் ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவே அதை பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுலேயுமே ஒரு ரேஞ்சுக்கு மேலே வேண்டாமே அப்படின்ற மாதிரியான நிறையா கமெண்ட்ஸுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக முதல்வரும் பண்ண மாட்டாருங்க. அவருக்கு இன்றைக்கி திடீர்னு எதனால் தோணுச்சு, டைமிங்கில் எதனால் வந்துச்சுன்னு தெரியல. லைக் அதை சொல்லணும் அப்படின்றத, அதை செய்யணும் அப்படின்றத அவர் விருப்பப்பட்டிருக்காரு. எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் சபாநாயகர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அவரோட உரை, அவரோட விளக்கம், அவரோட அப்படின்ற பொழுது அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் தான் எல்லாருமே தயாராகி வந்திருக்காங்க. உரையானது தான் ஒரு 10:45 கிட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, 9:30க்கு ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் விவாதம் நிறையா இருந்திருக்கணுமோன்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் எதிர்பார்த்துமே அதுக்கு தயாராக தான் முதல்வர் அவர்களும் வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலையே அப்படின்னு நிறைய பேர் முன் வச்சிருந்தாலுமே கூட, அந்த குறைகள் முன் வச்சிருந்தாலும், விமர்சனம் முன் வச்சிருந்தாலும், இன்றைக்கி அவர் எல்லாத்துக்குமே தயாராக தான் வந்திருக்கார். நாங்கள் எப்படி பயணித்தோம், எப்படி வந்தோம், மக்கள் தான் எங்கள் டீம். நாங்கள் வந்து
இந்த டீம் அந்த டீம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து மக்களோட டீம், அதே போல் இவங்களால ஆட்சி அமைஞ்சது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயங்கள் அதான் சொல்கிறேன்னே, நம்ம அவர் அப்படியே அந்த வேகத்தும் இந்த வேகமும் ஆக்ரோஷமும் இத்தனை நாட்கள் சட்டமன்றத்தில் இல்லையேன்னு ஒன்று தான். அதான் சொல்கிறேன், அவர் விட்டு வெளியே வாங்கன்னாங்க, வந்தால் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், பேசுனாங்க பேச நினச்சிட்டு தெரியும், இங்கேயும் பேசுங்கன்ட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய தாவேகா சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்றது இதன் மூலியமாக தெரியுது. அவர் அந்த சலசலப்பா அமைதியாக அமர்ந்துட்டார். பின்னாடி 2-3 விஷயங்களும் சத்தங்களும் வந்தாலும் சபாநாயகர் அவர்கள் சொல்லும் பொழுது அனைவரும் அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இருக்கதான் செய்யும். இனி இப்படிதான் இருக்கக்கூடிய ஒரு களமா இருக்க போகுது. பாப்போம் என்ன நடக்குது. சிஎம் விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறது தான். எங்க போனாலும் என்ன ஸ்டோரி சொல்வாருன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிரியேட் ஆகும். இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காருங்க, அது பாத்தீங்களா? எதிர்கட்சி தலைவரும் அதான் சொல்லுவாங்க, எல்லாமே இந்த ஆடியோ லான்ச் மாதிரி படம் விழா மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. இல்லைங்க, அவரோட எப்படி சொல்றது, அவரோட கேரக்டர் அதுதான், ஒரு ஃப்ளோவே அதுதான் அவருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி நம்ம கட்டமைச்சு இப்படி பேசினாதான் எளிய மக்களுக்கும் புரியும். இப்போ இந்த அசம்பிளி யாராவது பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக விளக்கங்களான புரியும். அதனால அவரோட ஃபார்மேட்டில் அவரோட ஃபார்முலாவில் சொல்கிறாரு, அவர் ஸ்டைலில் சொல்கிறாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இனி நிறைய இருக்கும், அதான் சொல்கிறேனே, அவர் பேச மாட்டார். இன்னைக்கு தெளிவான விளக்கங்களோட பேசிட்டார்ல, இனிமேட்டு இப்படி தான் இருக்க போகுது. சட்ட ஒழுங்கும் அவர் கேட்டிருக்கார், மிக விரைவில் பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. எந்த ஒரு விஷயம், ஏன்னா ஓகே இவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து இதெல்லாமே நம்ம நிறுத்திருக்கணும். எல்லா போதைப் பொருட்களாகட்டும் எல்லா விஷயங்களாகட்டும் நிறுத்திருக்கணும். ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கு, எங்கள் ஆட்சி கையில் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு தான் அது. அதையும் நாங்கள் சமாளிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் பாருங்கள் எப்படி நடக்க போகுதுன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பொழுதே தெரியுது. மாறும், எல்லாமே மாறும். நேற்று சிஎம் விஜய் அவர்களோட பிறந்த நாள், அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த பக்கம் பல்லவியுடைய குழந்தைய கொஞ்சிற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வந்துச்சு, சரியான வைரலாக போய்கிட்டு இருக்கு. பேர்லாம் வச்சதா சொல்றாங்க, ஆனால் அவருக்கு அந்த குழந்தைக்கு ஏற்கனவே பேர்லாம் வச்சுட்டாங்க. பேர் இப்போ இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே இந்த பேர் தான்றது முடிவு பண்ணிட்டாங்க. டிவிகே அப்படின்னு வரணுன்றதெல்லாம் அதில் தான் ஒரு பேருமே அவங்க அப்பயே யோசிச்சுட்டாங்க. ஸோ அதுதான் நடந்தும் இருக்கு. நேற்று அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, நம்ம பத்திரிகைலாம் கேட்கும் பொழுது, குழந்தையோட நீங்கள் வரீங்களே அப்படின்ட்டு எம்எல்ஏ பல்லவி அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, ஆமாங்க இருக்கு, ஆனால் என்ன நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, என் தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க ரொம்ப 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 தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் அவங்களுமே பேசியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணோம்னா என் குழந்தையை வாங்கி அவர் கொஞ்சம் செஞ்சாங்க, பார்த்தாங்க, பேரும் அவங்க தளபதி அவர்கள்ட்ட பேர் சொல்லும்பொழுது அவரும் அந்த பேர் சொன்னாங்க அப்படின்ற வாட்டி முதல்வருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான். இன்னொன்று என்னன்னா, பல்லவி அவர்களை பற்றி எம்எல்ஏ அவர்களை பற்றி பேசும் பொழுது அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் தேடுறாங்க, அவங்க வந்து அனுதாபம் தேடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லையேங்க, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிரச்சாரத்துக்கு போனாங்க, குழந்தை பிறந்ததும் சட்டமன்றத்துக்கு வராங்க. அவங்க நினச்சிருந்தா லீவ் லைக் வீட்லேயே உட்காந்து இது பண்ணியிருக்க முடியும், இல்லை குழந்தைய விட்டுட்டு வர முடியும். இங்கேயே ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒன்று இருக்குல்ல, என் குழந்தைய விட முடியாது, என்னோட வேலையை விட முடியாது, என்னோட மக்கள் என்னை ஏமாத்தாமல் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க, என்னோட மக்கள் எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்கள நான் ஏமாத்தாமல் நானும் அவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். தொடர்ச்சியாக அவங்க என்னென்ன விஷயங்கள் ஈடுபட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் அவங்களோட குரல் ஒலிக்கணும், தன்னோட தொகுதிக்காக அவங்களோட பங்கு இருக்கணுன்றதை விரும்புகிறாங்கல்ல, அதுவே மிகப்பெரிய பாராட்டுத்துக்குரிய விஷயம் தான். நேற்று முதல்வர் அவர்கள் மகிழ்ச்சி, அனைவருமே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் நேற்று எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சந்திச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை வாங்கி இவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அதான் சொல்கிறேனே, நம்ம தயங்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு திடீர்னு இப்போ நீங்கள் டிவிக்கில் ஒரு அமைச்சராக இருக்கீங்க அப்படின்றப்போ நான் உங்களை அணுகணும்னா இப்போ எப்படி நம்ம பேசுகிறோமோ அப்படி தான் நீங்கள் அமைச்சரான்றதுக்கும் அணுக வேண்டியதாக இருக்குது. இல்லை நீங்கள் வேறு கட்சியில் இருக்கீங்க, வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னடா இது லைக் ஏதாவது ஒரு தோணும்ல, அப்படி இல்லை, இங்கே யாருமே அப்படி இல்லை அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. தாவேக்கால இருக்கவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே தான் இப்பயும் அப்படி இருக்காங்க. அப்போ நண்பர்களாக இருக்கவங்க, பிரதராக இருக்கக்கூடியவங்க, அக்காவாக பேசக்கூடியவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்றப்போ மறக்கலையில் அவங்க இன்னும் இயல்பாக தானே இருக்காங்க, அந்த இடத்துலையே தானே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. ஈஸியாக அணுக முடியுது, அது ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்கணும்.